Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து Java JFrameல லாகின் ஃபார்ம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறதுல பார்ட் 3 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டோட கனெக்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட்டாபேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாஸ் அப்படினு கொடுத்திருந்தோம். அந்த டேட்டாஸ் அப்படிங்கற டேட்டாபேஸை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். இதில் ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய டேபிள் நேம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துட்டு கோ அப்படிங்கிறது கொடுத்தா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது யூசரோட நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்து யூசர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதாவது இதில் வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டு ஃபீல்டு தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி கீக்காக கொடுத்துட்டு கோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் டிசைன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் வந்து அந்த ஃபீல்டோடைய நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் என்ன டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் வந்து ஐடி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம அந்த பிரைமரிக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்காக நான் ஐடி அப்படிங்கிற இந்த நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நமக்கு இன்டிஜர் வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். அதனால் நான் இன்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் வந்து பிரைமரி கீயாக கொடுத்துக்கிறேன். இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் நம்ம கொடுக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூஸரோட நேம் ஸ்டோர் பண்ணணும். அதனால் யூ நேம் அப்படிங்கிற ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸும் கொடுப்போம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூஸ் கொடுப்போம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், வேர்கார் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய லென்த் மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 150 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 150 கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸருடைய பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணணும். அதனால் யூ பாஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வந்து வேர்கார் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 150 கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேரெக்டாக வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டு கொடுக்க தேவை, ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 123 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ கோ அப்படிங்கிறது கொடுத்தா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும். 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும். இது பற்றி நம்ம டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம ஃபார்ம்ஸில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம கொரி யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கார்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஷாம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 456 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். குமார் 654 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 rows வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கொடுத்த அந்த 3 ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெக்கார்டை பார்த்து நம்ம டேரெக்டாக எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் எடிட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். நம்ம அந்த ரெக்கார்டை எடிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கோ அப்படிங்கிறது கொடுத்தா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும், நமக்கு இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.